அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் 47. இந்த ஒழுங்குகளில் இந்த காணொலியில் ஒரு சமுதாயம் தங்களுடைய அழிவின் காரணமாக அமைந்தது அவர்களுடைய நாவு. ஒரு சமுதாய அழிவின் காரணம் நாவு. அவர்களுடைய இந்த நாக்கால தான் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்மளுடைய நாவை நாம் சரியான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம், அவர்கள்தான் தங்களுடைய நாவால் அழிக்கப்பட்ட சமுதாயம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம் மூசா நபியை நோக்கி தேவையற்ற, அவர்களுக்கு எந்தவித பயனும் அற்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த சமுதாயம் அழிவு பாதையை நோக்கி சென்றது குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 22வது அத்தியாயத்தில் 68வது வசனம் முதல் 71வது வசனம் வரை தெளிவாக அதை பற்றி நமக்கு விவரிக்கின்றார். அவர்களுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி பல கேள்விகளை கேட்குறாங்க. அந்த கேள்விகளின் காரணமாக எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பலனும் அவர்களுக்கு இல்லை. என்ன, வாயில் வந்ததெல்லாம் என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு என்ன அவர்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதனால்தான் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு காரணம் அவர்களுடைய இந்த நாக்கு. இந்த நாவை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. எனவே தெளிவாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு செயல்பட முன்வாருங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். வாங்க காணொலிக்குள்ளே போகும். பொதுவாக இறை தூதர்களிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நியதி. என்ன அவர்கள் சொல்கிறார்களோ அதை கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். சமேனா அத்தானா, செவியுற்றேன் கட்டுப்பட்டேன் என்பதுதான் மூமின்களுடைய நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். இந்த விஷயத்தில் தங்களுடைய நாவை அழித்து பேண தவறியதால் தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடியதாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் மாறிவிட்டு இருந்தது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை நமக்கு முன்வைக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களிடையே உரையாற்றினார்கள் என்று சஹாபா பெருமக்கள் கூறுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உரையாற்றுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான். எனவே ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருக்கிறார்கள். இதையே அவர் திருப்பி 3 முறை கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள் அவருக்கு, நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால், ஒவ்வொரு ஆண்டும் தான் என்று சொல்லிவிட்டால் அது ஒவ்வொரு ஆண்டிலும் உங்களுக்கு கடமையாகிவிடும். அதன் பின்னர் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று கூறிவிட்டு, என நான் எதை செய்யுங்கள் என்றோ எதை செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிட்டேனே என்றால், உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டுவிட்டேன் என்றால் அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள்.
உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதாலும் அவர்களுடன் கருத்து முரண்பாடு கொண்டதாலும் தான் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த சமயத்தில் அறிவுறுத்துகிறார்கள். யாரே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளை இட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்க. ஒன்றை நான் செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்து விட்டால் அதை செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 2559வது ஹதீஸாக பார்க்கலாம். நாம் சாதாரணமாக எடை போடும் இந்த நாவுதான் ஒரு சமுதாய அழிவிற்கு, ஒரு சமுதாயத்தின் அழிவிற்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு காரணமாக அமைந்து இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும்போது நம்முடைய நாவை நாம் சரியாக பேண தவறினால் அது நம்மை அழிவை நோக்கி கொண்டு சென்று விடும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம், இல்லையா? எனவேதான் ஒரு நபித்தோழர் தான் எதை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுரை கேட்கும்போது அவசியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முக்கியமாக இந்த உலகத்தில் நான் எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் நான் விளக்கம் கேட்க கூடிய அளவிற்கு, இல்லையா, யார்கிட்டையும் நான் உங்களுக்கு பிறகு விளக்கம் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக எனக்கு பதில் சொல்லுங்க, ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க என்று கேட்கிறார். அல்லாஹுவை நம்புகிறேன் என்று கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்கிறார். நான் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாத அளவுக்கு எனக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லுங்க இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை பற்றி, ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தின சுருக்கமாக பதில் சொன்னார்கள். என்ன? அல்லாஹுவை நம்புகிறேன் என்று கூறி அதில் நிலைத்து நில்லு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, நீ மரணிக்கும் வரை அதில் நிலைச்சு நில்லு. இதான் அவங்களுக்கு சொன்ன பதில். அப்போது அந்த மனிதர் திருப்பி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் தங்களுடைய நாவை சுட்டி காட்டினார்கள். இப்படி நாக்கை சுட்டி காட்டி இதை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று. இதை சுபியான் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற நூலில் 14870வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மிக கவனமாக நாம் வாழ வேண்டும். என்ன கவனம் அது? முழுமையாக நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பல இடங்களில் சிசி கேமராக்கள் இன்று அமலுக்கு வந்திருக்கின்றன, இல்லையா? அது இருக்கும் இடத்துல மனிதர்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி அதுக்கு தக்கவாறு அதற்கு அஞ்சி நடந்து கொள்கிறார்கள். அந்த சிசி கேமராக்களுக்குன்னு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அதற்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லை, குறிப்பெடுக்கப்படுது, முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. மறுமையில் அது முழுமையாக நம்முடைய கையில் தரப்படும். இந்தாடாப்பா, நீ வாழ்ந்த வாழ்க்கை இதுதான், அந்த லட்சணத்தை நீயே படித்து பாரு. இப்போ உனக்கு இங்கே நான் சொர்க்கம் கொடுக்குறதா நரகம் கொடுக்குறதாங்கிறத நீயே முடிவு பண்ணுங்கிற அளவுக்கு அல்லாஹ்ட்ட தெல்ல தெளிவாக நம்முடைய
பதிவு புத்தகம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. எனவே அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் அந்த வாக்குறுதியில் உறுதியாக இருக்கணும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் அக்ரிமெண்ட், முதல் அக்ரிமெண்ட் கலிமா. இதில் நாம் மரணிக்கிற வரலையும் உறுதியாக இருக்கணும். அதிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது என்பதை மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். எனவே நாம் அதற்கு முக்கியமாக இந்த காணொளியில் உங்களுக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லப்பட்ட செய்தி, நாம் நம்முடைய நாவை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மிக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.